சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய கண்டனங்களை வாங்கி இருந்துச்சு. சொல்ல போனா இப்ப இருக்க சமூகத்தை கெடுக்கிறதுக்கே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, உங்க வீட்டு பொண்ணுங்களை இப்படி எல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த ட்ரெய்லர் இருந்ததாகவும், அந்த ட்ரெய்லரை யாரெல்லாம் ஷேர் பண்ணாங்களோ அவங்களையும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல அஞ்சலி சிவராமன் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தைரியமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா இவங்களுடைய நடிப்பு ரொம்ப ரியலா இருந்துச்சு. பாக்குற எல்லாத்துக்குமே கோவத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த கதையும் அமைஞ்சிருந்துச்சு. ட்ரெய்லரை பார்த்ததுமே ஒரு சில முடிவு பண்ணி எல்லாருமே பயங்கரமான விமர்சனங்கள் கொடுத்தாங்க. இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்க அஞ்சலி சிவராமன் அவங்க யாரு, இவங்களை பத்தின முழு விவரம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சினி சமூகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஞ்சலி சிவராமன் பேட் கேர்ள் படத்துல ஒரு புதுமுகமா இருந்தாங்க. ஸ்கூல் பொண்ணா இவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது சில பேருக்கு ட்ரெய்லர்ல கோபம் வர மாதிரியும் இருந்துச்சு. ஆனா உண்மையான கதை என்ன அப்படிங்கறத படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவே பண்ண முடியும். ஆனாலும் இப்பவே பயங்கரமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அஞ்சலி சிவராமன் அவங்க ஹோம் டவுன் எல்லாமே பெங்களூர், கர்நாடகா தான். இவங்க ஆக்டர், மாடல், சிங்கர்னு இவங்களுக்குள்ள பல திறமைகளை வச்சிருக்காங்க. இவங்க நல்லா பாட்டும் பாடுவாங்களாம். அதே போல இவங்களுக்கு நடிப்புல ரொம்பவே ஆர்வமும் அதிகமா இருந்திருக்கு. பெங்களூர்ல தான் இவங்க டிசைன் அண்ட் டெக்னாலஜில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லண்டன்ல இவங்க மறுபடியும் இவங்களோட படிப்பை படிச்சிருக்காங்க. 2012-13 தான் இவங்களோட படிப்பை படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வினோத் சிவராமன், இவர் ஒரு பைலட். இவங்களோட அம்மா பிளேபேக் சிங்கர். இதனாலதான் இவங்களுக்கு சிங்கிங்ல ரொம்பவே ஆர்வம் அதிகம். அது மட்டும் இல்லாம நல்லா பாட்டும் பாடுவாங்க. இவங்களுக்கு சிஸ்டர்ஸும் இருக்காங்க. அதித்தி சிவராமன், இவங்க பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு பிலிம் மேக்கர், ஆக்டரா இருக்காங்க. அதுக்கப்புறம் மாடல், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மியூசிஷியன் பாத்தீங்கன்னா எட்டா ஜேம்ஸ் அவங்கள ரொம்பவே பிடிக்குமாம். இவங்க 2022 தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஹிந்தி பிலிம்க்கு கோபால்ட் ப்ளூ அப்படிங்கிற படத்துல ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகுறாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். என்னோட ரத்தமே பாத்தீங்கன்னா மியூசிக் தான். என்னோட அம்மா சிங்கருங்கிறதுனால நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம். அதனால எனக்கு அந்த பாட்டு மேல அவ்வளோ ஒரு ஆர்வம். நான் ஸ்கூல்ல கூட பாட்டெல்லாம் பாடுவேன். என்னை சுத்தி எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துட்டு என்ன பாட சொல்லுவாங்க. மியூசிக் அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2014 பாத்தீங்கன்னா ஆர்ஏ ஹாஸ்பிட்டாலிட்டி லண்டன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸ்டாஃபா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாடலிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் இவங்க மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஒரு பிலிம் டைரக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஆடிஷன்லாம் வந்திருக்கு. இந்த விவோ போனுக்கு ஒரு ஆடிஷன் வந்திருக்கு, ஒரு ஆடுக்காக. அதுல இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டிவிக்குள்ள வர்றதுக்கான ஒரு சான்ஸா இருந்திருக்கு. அப்புறம் இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அட் மியூசிக் ஸ்டுடியோல மும்பைல ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஹேர், இவங்களோட கண்ணெல்லாம் பார்த்துட்டு கூட சினிமால கூட ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் எல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோஃபி, விஸ்பர், டிண்டர், இப்படி நிறைய பிராண்டுக்கு இவங்க ஆட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வாய்ப்புங்கிறதே வருது. இவங்களுக்கு அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமாம். அதுவும் டாக்ஸ், கேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இதனால இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் கேட் கிளப்ல இருக்காங்க. 2018 தான் இவங்க அப்பியர் ஆகுறாங்க. பிஎம் செல்ஃபி வாலி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ்ல மீரா அப்படிங்கிற ஒரு ரோல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய கவர் சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல்லே அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் 2020 தான் ஹிந்தி ஷார்ட் பிலிம் எல்லாம் பண்றாங்க, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். அப்புறம் கவர் பேஜ்ல நிறைய அந்த மேகசைன் எல்லாம் பண்ணுங்க. இவங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்போர்ட், அதுக்கப்புறமா ஸ்கெட்சிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்படி அஞ்சலி சிவராமன் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா பேட் கேர்ள்ல நடிச்சிருக்காங்க. இந்த பேட் கேர்ள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரெய்லர் வந்த சமயத்திலே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சொல்ல போனா இந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போதே நிறைய பேர் நிறைய சமூக வலைதளங்கள்ல கிளப்பி விட்டுட்டாங்க. சோ தமிழ்ல இவங்க நடிச்சிருக்க இந்த படத்துக்கு எப்படி வரவேற்பு கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னும் அடுத்தடுத்து தமிழ்ல இவங்களுக்கு நல்ல படங்கள் கிடைக்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.